தற்போது ஏற்பட்டுள்ள இந்த ஒரு அரசியல் மாற்றம் வாக்கு வங்கியில் தமிழகம் இதுவரை சந்தித்திராத அளவுக்கு ஒரு மும்முனை போட்டியை ஒரு சமபலத்தோடு அந்த போட்டியை உறுதிப்படுத்தி இருக்கிறது களத்தில் தாவேகா. இந்த சூழ்நிலையில் மற்றும் பலர் என்றுதான் அதிமுகவை இன்னும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டு வருகிறார். அந்த மற்றும் பலர் அளவுக்குத்தான் அதிமுகவின் வாக்கு வங்கி இப்போதும் இருக்கிறதா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்ரஹாம்? சார் வணக்கம். சத்தியம் நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலா என்னன்னா ஒரு தெளிவான ஒரு முடிவை இன்னும் உள்நாட்டு மக்கள் எந்த கட்சிக்கும் வழங்கல. ஒரு தெளிவான முடிவை வழங்கி இருந்தால் ஒரு பெரும்பான்மையான அரசு அமைஞ்சிருக்கும். இது அமைந்திருக்கிறது மைனாரிட்டி அரசாங்கம். அதிமுக ஏன் இப்படி சிதறுண்டு போகிறது அப்படின்றதுக்கு காரணம் என்ன? நீங்க ஏன் விஜய் அந்த தாய்க்கா அல்லது விஜய் அந்த கட்சி, குறிப்பாக அதுல இருக்கிற ஆதவ அர்ஜுனா உட்பட பல பேரும் ஏன் அதிமுகவையே குறி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிளாஷ்பேக் திரும்பணும். ஏன்னா இப்ப ஆட்சியில உட்கார்ந்து இருக்க சினிமாக்காரன்றதுனால நம்ம பிளாஷ்பேக் எல்லாம் பேசினாதான் சரியா வரும். பிளாஷ்பேக்ல ஆல்ரெடி தமிழ்நாட்டுல கொடுமையான மரணங்கள், லாட்டரி மரணங்கள் நடக்கும்போது லாட்டரியை முழுதுமாக தடை செய்தது ஜெயலலிதா அரசாங்கம். கடுமையான ஒரு இரும்பு கரம் கொண்டு லாட்டரி மொத்தமா முடிவு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அரசுகள் மாறுச்சு. ஆனா கூட அவங்க போட்ட அந்த விஷயத்தை மக்கள் நிச்சயமாக இதை வரவேற்கிறார்கள் தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த திமுக அரசாங்கம் கூட மீண்டும் லாட்டரியை கொண்டு வரது முயற்சி எடுக்கல. இது நிச்சயமாக அந்த லாட்டரியிலேயே ஊறி தந்த அந்த தொழில் நடத்துகிறவர்களுக்கு பெரும் இடியாக மாறியது. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நம்ம மரியாதைக்குரிய அமைச்சர் ஆதவ் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். அதிமுக மீது கோபமும் கடுமையும் அதிமுக ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று நினைப்பதில் விஜயை விட ஆதவ அர்ஜுனாவுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் தான் அதிக ஈடுபாடு இருக்கு. அந்த அடிப்படையில தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியா நடக்குதோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க கேள்விக்கு நான் வரேன். வாக்கு வங்கி சரிந்து விட்டதா அப்படின்னு. சார், வாக்கு வங்கி சரிந்து விட்டதான்ற கேள்விக்கு முன்னாடி அப்படி ஒருவேளை வாக்கு வங்கி சரிந்திருந்தால் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கோம். 0 ஆயிருந்தா 47 இடங்கள்ல இரட்டை இலை வெற்றி பெற்றிருக்காரு. இன்னும் பல இடங்கள்ல அவங்க 2ஆம் இடம் பெற்றிருக்காங்க. சில இடங்கள்ல 3ஆம் இடம் போயிருக்காங்க. அவர்களுக்கான வாக்கு வங்கி என்பதை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமா 0 ஆகல. எடப்பாடியினுடைய சில முன்னேற்பாடு விஷயங்கள்ல அவர் எடுத்த தவறான நடவடிக்கை, அவர் தான் என்கிற அந்த இடத்துல இருந்து விட்டு கொடுக்காம எல்லாம் அரவணைக்காம விட்டதனுடைய விளைவு இவர்கிட்ட பிரிஞ்சு போனவங்க கடைசியாக தேர்தலுக்கு முன்பாக சில மாதங்களுக்கு முன்னாடிதான் இன்றைக்கு சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகரன் வெளியே போறார். செங்கோட்டையை இவர் வெளியே அனுப்புறார். ஓபிஎஸ் கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடிதான் வெளியே போறார். நிறைய எம்எல்ஏக்கள், அப்ப வைத்தியலிங்கமா இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் விஜய் வெற்றி பெற்றிருக்க முடியாது சார். ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், நம்ம கே.ஏ. செங்கோட்டையன், ஜே.சி.டி. பிரபாகர் இவங்கெல்லாம் இருந்திருந்தா விஜய் வெற்றி பெற்றிருக்க முடியாதா? இல்ல, வெற்றி பெற்றிருக்க முடியாதான்றத விட இப்போது எடுத்திருக்கிற இடத்தை விட குறைவா இருந்தது. இப்ப நீங்க வைத்தியலிங்கம் அவர் எந்த கட்சிக்கு மாறினாலும் வெற்றி பெற்று விட்டார். மனோஜ் பாண்டியன் இங்க இருந்து திமுக போன பிறகு வெற்றி பெறார். ஜே.சி.டி. பிரபாகர் இங்க இருந்து போன பிறகு வெற்றி பெறார். அவருக்கு அங்க ஏற்கனவே ஒரு செல்வாக்கு இருக்கு. கூட விஜயனுடைய அந்த விசில் சத்தம் கேட்ட உடனே அவர் வெற்றி பெறுகிறார். செங்கோட்டையன் அவர் ஏற்கனவே அந்த தொகுதியில ஒரு பேர் வாங்கிட்டாருன்னு சொன்னாங்க. இப்ப இந்த கட்சியை சேர்ந்தவன எதிர்ப்பு, அதாவது எடப்பாடியின் மீது உள்ள எதிர்ப்பும் தனிப்பட்ட அவர் சர்வாதிகாராக அதிமுகவை தனியா தான் கட்டுக்கோப்புல வச்சிருக்காரு. யாரையுமே வளர விட மாட்டேங்கிறாரு. அவர் மட்டும்தான் அதிமுக நினைக்கிறாரு. மற்ற எல்லாரையும் ஓரம் கட்டுறாரு. 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டார். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக தான் நீங்க விஜய் ஜெயிக்கிறாரா தோக்குறாரான்றதை தாண்டி இப்போது அவருக்கு 108 இடங்கள் கிடைச்சது. அது 100 இடங்களா மாறி இருக்கும். ஒரு 8 இடம் குறைஞ்சிருக்கும். இல்ல இன்னும் சில இடங்கள்ல இன்னும் ஒரு 100 இடங்களா மாறி இருக்கலாம். ஆக இன்னும் அது ஒரு இடியாப்ப சிக்கலா மாறி இருக்கும். இப்பவே இடியாப்ப சிக்கல் தான், மைனாரிட்டி அரசாங்கம் தான். இன்னும் கொடுமையான விஷயங்கள் நடந்திருக்கலாம். சமயத்துல திமுக இன்றைக்கு வெற்றி பெற இடங்கள் கூடுதலா 2-3 இடம் வெற்றி பெற்றிருக்கலாம். அப்ப யாருக்குமே மெஜாரிட்டி என்பது கிடைத்திருக்காது. இந்த மாதிரியே ஹேங்கிங்ல தான் இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் சிக்கலை உருவாக்கி இருக்கும்.